உங்கள் வீட்டில் இருக்கும் இந்த 5 பொருட்களுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கிறது. இதுதான் தீராத நோயின் முதல் அடித்தளமே. பால், பிஸ்கெட், மருந்து போன்ற பொருட்களுக்கு எக்ஸ்பைரி டேட் இருப்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் தினமும் பயன்படுத்தும் சில பொருட்களுக்கு காலாவதி தேதி இருப்பது தெரியுமா? ஆச்சரியமாக இருக்கிறதா? அந்த பொருட்களை பல ஆண்டுகளாக மாற்றாமல் பயன்படுத்தினால் அது உங்கள் உடல் நலம், சருமம் மற்றும் வீட்டின் சுகாதாரத்தையே பாதிக்கலாம். இன்னும் உங்கள் வீட்டிலும் அந்த பொருட்கள் பழையதாக இருந்தால் இந்த பதிவை முழுவதும் படித்த பிறகு உடனே மாற்ற நினைப்பீர்கள். அப்படியானால் 90% பேருக்கு தெரியாத அந்த 5 பொருட்கள் என்னென்ன? வாங்க ஒவ்வொன்றா தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக பல் துலக்கும் பிரஷ். பலர் ஒரு டூத் பிரஷை 6 மாதம் முதல் 1 வருடம் வரை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் பல் மருத்துவர்கள் பொதுவாக 3 மாதங்களுக்கு ஒரு முறை அல்லது அதன் முட்கள் தேய்ந்தவுடன் மாற்ற பரிந்துரைக்கிறார்கள். பழைய டூத் பிரஷில் கிருமிகள் சேரக்கூடும். மேலும் தேய்ந்த முட்கள் பல்களை சரியாக சுத்தம் செய்ய முடியாது. இரண்டாவதாக தலையணை. பெரும்பாலான வீடுகளில் பல ஆண்டுகளாக ஒரே தலையணையை பயன்படுத்தி வருகிறார்கள். ஆனால் காலப்போக்கில் அதில் தூசி, வியர்வை, இறந்த சரும செல்கள் மற்றும் நுண்ணுயிரிகள் சேரலாம். பொதுவாக 1 முதல் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தலையணையை மாற்றுவது நல்லது. தலையணை உரையை வாரம் ஒரு முறை துவைப்பது முக்கியம். மூன்றாவதாக பிளாஸ்டிக் உணவு பெட்டிகள். உடைந்த, கீறல்கள் ஏற்பட்ட அல்லது நிறம் மாறிய பிளாஸ்டிக் டப்பாக்களை தொடர்ந்து பயன்படுத்துவது நல்லதல்ல. குறிப்பாக சூடான உணவுகளை அவற்றின் வைப்பதை தவிர்க்க வேண்டும். சேதமடைந்த பிளாஸ்டிக் பொருட்களை புதியவற்றால் மாற்றுவது பாதுகாப்பானது. நான்காவதாக குளியல் ஸ்பாஞ்ச் அல்லது லூஃபா. தினமும் ஈரப்பதத்தில் இருக்கும் இந்த பொருட்களில் பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள் வளர வாய்ப்பு அதிகம். எனவே சுமார் 3 முதல் 4 வாரங்களுக்கு ஒரு முறை மாற்றுவது நல்லது. பயன்படுத்திய பிறகு நன்றாக காய வைத்து வைப்பதும் அவசியம். ஐந்தாவதாக தீ அணைப்பான். பல வீடுகளில் மற்றும் அலுவலகங்களில் இது இருந்தாலும் அதன் பராமரிப்பை பலர் கவனிப்பதில்லை. இதற்கும் காலாவதி தேதி மற்றும் பரிசோதனை காலம் இருக்கும். அவசர நேரத்தில் சரியாக செயல்பட வேண்டுமென்றால் அதனை குறிப்பிட்ட கால இடைவெளியில் பரிசோதித்து தேவையான போது மாற்ற வேண்டும். முகம் துடைக்கும் துண்டு. பலர் ஒரே துண்டை பல வாரங்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் ஈரப்பதம் காரணமாக அதில் கிருமிகள் மற்றும் பூஞ்சைகள் வளர வாய்ப்புள்ளது. எனவே 2 முதல் 3 நாட்களுக்கு ஒரு முறை துவைக்க வேண்டும். பழையதாகவோ துர்நாற்றம் வீசினாலோ அல்லது சேதமடைந்தாலோ புதிய துண்டை பயன்படுத்துவது நல்லது. நாம் தினமும் பயன்படுத்தும் எல்லா பொருட்களுக்கும் நிரந்தரமாக நீடிக்காது. சில பொருட்களுக்கு உற்பத்தியாளர் குறிப்பிட்ட கால வரம்பு இருக்கும். சிலவற்றை அவை தேய்ந்து விட்டாலோ, சேதமடைந்தாலோ அல்லது சுகாதார காரணங்களுக்காகவோ மாற்ற வேண்டும். இந்த சிறிய விஷயங்களை கவனித்தாலே வீட்டையும் குடும்பத்தினரின் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க முடியும்.